விஜய் தனிமைப்படுத்தப்படுவார், யாருமே அவர்கிட்ட போக இல்லைங்க. இதெல்லாம் பதட்டத்தில் பேசுறது சார். விஜய் வந்ததுனால பதட்டத்தில் பேசுறாங்க சார். சரி, அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியமா? இல்லை, நிச்சயமா ஆட்சி அமைக்கணும் தானே சார் அவங்க கட்சி துவக்கி இருக்கிறாங்க. நான் வரமாட்டேன் வரேன்னு சொன்னவரு ஓடி போயிட்டார் ரஜினி. இவர் தைரியமா வந்திருக்காருல ஒரு இளைஞர் 50 வயசுக்காரரு. ரஜினி சீமான் சந்திப்பு வந்து விஜய்க்கு பயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றாங்க. இதே ரஜினி இந்த அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லும்போது சீமான் என்ன பேசினாரு? இவருக்கு என்ன அரசியல் இருக்கு? சினிமாக்காரங்களா அரசியலுக்கு வந்து முடியுமா? சாதாரண விஷயமா அன்னு பேசுறது உண்டா இல்லையா? இதெல்லாம் பொருட்டை எடுத்துக்கிட வேண்டியது இல்லை. இந்தியா கூட்டணி உருவாக்குனதே நாங்க ஏங்க திமுக விட்டு சார்? இந்தியா கூட்டணி வந்து நாளைக்கு விஜய் கூட இருக்கா சார். விஜய் கூட தொடர்புல ராகுல் காந்தி இருக்கிறார், பார்த்துட்டார். அவர் ஜனவரி தை மாதம் பிறகு களத்துக்கு வருவார். களத்துக்கு வந்த உடனே யாரை சந்திக்கிறாரு, தன் கட்சியில் யாரை சேர்க்க போறாரு, இன்னாரெல்லாம் விஜய் கூட இணைவார்னு எதிர்பார்க்கலையே. திமுக அது எந்த ஒரு வருவாங்க பாருங்க. கௌதம் அதானியுடனான சந்திப்பு பற்றி வந்து முதலமைச்சரை விளக்கணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி பற்றி முதலமைச்சரை கேட்கிறோம். அதுக்கெல்லாம் வேலை இல்லை, அறிக்கை விடுவார். கேள்வி ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஓரளவு மூத்தவர், வயசுல மூத்தவர் கேட்கிறாருன்னா அவருக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லையா? மைனாரிட்டி அரசாங்கம்னு ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா? நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவுல தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஜூனியர் உடல அட்டப்படம் போட்டான். மருமகனை சந்திச்சார், இவரை சந்திச்சார், 4 மணி நேரம் சென்னையில் இருந்தாரு, இவங்களை சந்திக்கத்தான் வந்தாருன்னா அப்புறம் எதுக்கு சந்திக்க வந்தாரு? இனி ஒவ்வொருடையும் எவ்வளோ அசிங்கம் பண்ணார் ஸ்டாலின். கலைஞர் ஆதரவுல நான் இருந்தேன், ரொம்ப அசிங்கம் பண்ணார் ஸ்டாலின். பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன். சார் வணக்கம். வணக்கம். ரஜினி சீமான் சந்திப்பு வந்து விஜய்க்கு பயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் இங்கே பயத்தை ஏற்படணும். இப்போ நான் சொல்கிறேன், அயோத்திக்கு போனார், அற்புதமாக கட்டியிருக்காரு மோடி அரசாங்கம்னு மோடியை பாராட்டி சொல்லிட்டார் ரஜினி. ஆமாம், துக்ளக் கூட்டத்துக்கும் போய் உட்கார்றார். புரியுதா உங்களுக்கு? சீமானுக்கும் துக்ளக் கூட்டத்துக்கும் பிடிக்காது, அந்த 4 எடுக்கும் பிடிக்காது. அதே மாதிரி எங்களுக்கு தனிநாடு, எங்கள் பாட்டன் மூப்பன் சொல்லி அவர் சீமான் பேசுவார். மோடியை பிடிக்காது. மோடிக்கு நெருங்கிய முக்கியமான ஆள் வந்து ரஜினி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திமுகவையும் பகிச்சிடக்கூடாதுன்னு அந்த நிகழ்ச்சியில் இவரே அழைக்காமல் இவரே போவார். அழைக்காமல் போகிறார். ஒரு நாள் கலைஞருடைய நினைவிடம் திறந்து போய் ஒரு அப்படிதான் போனார், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஏவா வேலு ஏதோ எழுத புஸ்தகம்னு ஒன்று வெளியிட்டாங்க எங்கே கலைவாணருங்கில். அங்கே துரைமுருகன் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்காரு. இங்கே துரைமுருகன் இருக்காரு, அவரெல்லாம் வழிவிடணும் இளைஞர்களுக்குன்னு பேசுகிறார். அது பேச வேண்டிய நோக்கம் என்ன? எனக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு வந்தார். பிறகு என்னாச்சுன்னா ரஜினியை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. பாட்ஷா படம் வரும்போது வீரப்பனோட ரொம்ப நெருக்கத்தில் இருந்தார். அரசியலுக்கு வந்துடுவாருன்னு அப்போ பேசப்பட்டாங்க ஆரம்பி காலத்தில். உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 96 மதிமுக நாங்கள்லாம் ஆரம்பித்த நேரம் ஜெயலலிதா ஊழல். ஏன்னா இவர் போயஸ் கார்டனில் இருக்கிறார் இல்லையா, ஜெயலலிதா அங்கே இருக்கிறாங்க முதலமைச்சர். இவர் போக்குவரத்து காரில் போகிறது வரும்போது கொஞ்சம் சிக்கல்கள் வந்தது. அந்த கோபத்தில் தான் சொன்னார், வாய்ஸ் கொடுத்தார். அந்த வாய்ஸ் கொடுத்ததுனால ஜெயலலிதா அடியில் மதிமுக என்று உன்னத இயக்கம், நல்ல இயக்கம், மதிமுக என்ற ஒரு நல்ல இயக்கம், இவர் வாய்ஸ் கொடுத்தா 20 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க. நாசம் பண்ணார் இவர். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவோட போட்டு இருந்து வந்தாங்க, ஜெயிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இதே இன்னைக்கு ஊழல் நடக்குது. அது மாதிரி 96 இவர் வாய்ஸ் கொடுத்து வந்த கலைஞர் ஆட்சியிலையும் பல பிரச்சனைகள் நடந்தது. லீலாவதியை வெட்டி கொண்டாங்க, சிபிஎம் லீலாவதியை, பல பிரச்சனைகள் நடந்தது. அப்போமெல்லாம் வாய்ஸ் கொடுக்க தவறிட்டார். யார்? ரஜினி. அவர் போகிற போக்கில் இதாக பண்ணியிருப்பார். இப்போ வந்து சீமான் வந்து அவரே நேரம் கேட்டு போய் சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் சந்திச்சாருன்னு தெரியல. ஒருவேளை ரஜினி உடைய ஆதரவு தனக்கு வேண்டுமா என்று சொல்கிறார். இதே ரஜினி இந்த அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லும்போது சீமான் என்ன பேசினார்? பேசுன இன்னும் இருக்குல்ல, போக வேண்டியதானே? இவருக்கு என்ன அரசியல் இருக்கு? சினிமாக்காரங்களாம் அரசியலுக்கு வந்துட முடியுமா? சாதாரண விஷயமா அன்னு பேசுறது உண்டா இல்லையா? சுடுகாட்டில் கூட தான் வெட்டிடாரு. ஆமாம்மா, வெற்றிடம் இருக்கு ன்னு சொன்னார். இப்போ
ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக சீமான் போய் அவர் பார்த்துருக்காரு. இதெல்லாம் பொருட்டை எடுத்துக்கிட வேண்டியதில்லை. இதே ரஜினி வந்து ஆரம் வீரப்பன் காலத்தில் பிறகு வந்து அரசியலுக்கு வருவேன்னு தயார் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிக்ஷா சின்னமே வாங்கிடுவோம் அன்னு தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும், கமலஹரிமணியின் எல்லா வேலைகளும் பார்த்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார். திருச்சியில் கூட அவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மாநாடு நடத்தினார். எல்லா இடத்துலையும் அவர் சங்கடப்பட்டு கொஞ்சம் நிதிகளை திரட்டி மாநாடு நடத்தினார் ரஜினிக்காக. உங்களுக்கு தெரியுமில்ல, திருச்சி அந்த ரயில்வே திடலில் நடத்தினார். இப்படி அவர் வர்றாரு அங்கிற உறுதியான பிறகு திடீர்னு பத்திரிக்கையாளர்லாம் தன் வீட்டு முன்னாடியே சந்திக்கிறார், கட்சி ஆரம்பிக்கப்படும். அப்புறம் ஏன் அது வெட்டிட்டு போனார்? உடம்பு சரியில்லை, மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவர்கள் வந்து அட்வைஸ் அப்புறம் நீங்கள் சொல்லியிருக்கூடாது. பிறகு எனக்கு என்ன தகவல், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இவர் ஹைதராபாத்துக்கு போகிறாரு, சிரஞ்சீவியை பார்க்குறாரு. நீலாம் அரசியலுக்கு வராத, வீணாக செலவு பணமாயிரும், நான் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து நல்ல கூட்டம் வந்தது, நான் வீணாக போயிட்டேன் அன்னு சொன்னாருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையாக போய். அது மட்டும் இல்லை, திமுக அந்த நேரத்தில் ஜெயிச்சு ஆகணும். இப்போ ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, இப்போ ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து 2021 ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா, அப்போது ரஜினி வந்தால் திமுக தோற்று போகும். அப்போ சன் டிவியில் இவருடைய படம் எடுத்தாங்க, ரஜினி படம். சன் டிவிக்காரங்க நெருக்கடி, அதே மாதிரி வேறு விதமான திமுக ஒரு நெருக்கடினால நான் வரலன்னு சொல்லிட்டு போனார்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு. உடம்பு சரியில்லைன்னா இப்போ ஏன் அதை பொறுப்பேற்றுக்கணும்? அரசியல் கட்சி ஆரம்பிக்க அது எப்பவும் உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்கிறார். சிங்கப்பூருக்கெல்லாம் போனார், ஞாபகம் இருக்கா? இது சொல்கிறதுக்கு முன்னாடியே அது இருக்காது. அவர் வந்து வரணும்னா இப்போ விஜய் என்னென்னா நீண்ட காலமாக சொல்லலை, நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். அரசியலுக்கு வந்துட்டார், விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினார், கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்து 2026 நான் களத்தில் இருப்பேங்கிறாரு. அது மாதிரி அந்த தைரியம் ரஜினிக்கு வரல. இந்த மனிதர் வந்து யாருக்காவது ஆதரிச்சா யார் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? ரஜினிக்கு வாய்ஸ் இல்லைன்றீங்களா? அவ்வளோதான். வாய்ஸ் இல்லைன்னு தான் சொல்லலை. அவங்க ரசிகர் ஒருத்தர், எல்லா நடிகருக்கும் ரசிகர் இருக்காங்க இல்லையா? அப்படி ரசிகர்கள் பிரிஞ்சு போகும்போது நீங்கள் என்ன ஆகுன்னா, தமிழ்நாடு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு தான் ரஜினி அன்னைக்கு எல்லோரும் வருவாரான்னு எதிர்பார்த்தாங்க. திமுக அதிமுக அப்படித்தான் ரஜினிக்கு வந்து ரசிகர் கூட்டத்தோடு சேர்ந்து பொதுமக்களும் சரி மாற்று அரசியல் ரஜினி மூலியமாக வரட்டும், இந்த 2 அரசாங்கங்களும் போகணும் அங்கிறதான் எதிர்பார்த்தாங்க. இவர் வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஓடி போயிட்டார். அப்படித்தான் அதை பார்க்க முடியல. சீமான் சந்தித்தது, ரஜினியை பார்த்தது ஒரு சந்திப்பு, அவ்வளோதான். இல்லை, ஒரு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. ரவீந்திரன் துரைசாமிங்க நானும் ஒரு அரசியல், அவர் பட்டாளி மக்கள், அதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தவங்க, எங்களுக்கு பார்வை தெரியாது எதுக்காக அதை ஏற்பாடு பண்ணப்பட்டதுன்னு ஒரு அது ஒரு விஜய் வந்ததுனால ஒரு படம் எடுத்து காட்டுவோம் அன்பை. இதே வேற ஒன்றும் சொல்லலைங்க. பயம் தான் நினைக்கிறீங்களா? வேற என்னங்க இப்போ சீமான் என்னங்க பேசுறாரு, ரஜினியை பற்றி என்னங்க பேசுனாரு? இப்போ போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கு விளங்குதா? கடந்த காலத்தில் சீமான் எளிதாக பேசுகிறாரு. அப்படிப்பட்ட மனிதரை ஏன் வீட்டில் போய் சந்திக்கணும்? அவசியம் இல்லை இல்லையா? சரி, ஒரு செய்தி ஆக்குவோம். பயம் வரணும் தான் சந்திச்சேன், பயம் வரணும் தான் சந்திச்சேன். சீமான் சொல்கிறேன், என்ன பயம் வரணும்? விஜய்க்கு பயம் வரணும். இல்லை, இப்போ ரஜினி வந்து சீமானுக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாரா 2026? கேட்குறேன். இப்போ ரஜினி சொல்லணும், இப்போது வெளிப்படையாக பேசியாகும், அரசியலுக்கு நீ வரல போயிட்டேன், இப்போ நீ பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறியா, திமுகவை ஆதரிக்கியா, நேற்று வந்து சீமான் ஆதரிக்கியா? சொல்ல வேண்டி வரும்ல. ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் அங்கேயும் பேசுகிறார். அவருக்கு சினிமா ஓடணுங்க, அவர் படம் ஓடணும், ரசிகர்களை தற்காத்து வச்சுக்கணும், அப்படித்தான். ஏங்க நான் சொல்கிறேன், கமலஹரிமணியனோட நானும் பேசிக்காக பல பணிகள் பண்ணினேன் ரஜினிக்காக. பேசிக்காக இந்த கிட்டங்கள்லாம் எடுத்து கொடுத்தங்க. கடைசியில் அவரை வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டார் இல்லையா? இந்த அர்ஜுனமூர்த்தியும் பாஜகவில் இருந்தார், அவரை கூப்பிட்டு அவரையும் வச்சுக்கிட்டு கடைசியில் 2 பேரும் இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் வச்சுட்டு பேசுனார் அரசியல் பண்ண. ஏன் வர வேண்டியதானே? ஏன் வரல? நான் அவர் மேலே மரியாதை வைக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நதிநீர் பிரச்சனைக்கு இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் தாரேன்னார். உங்களுக்கு புரியுதா? அந்த கட்டத்தில் தான் என்னுடைய தீர்ப்பு, நதிநீர் இணைப்பு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்த உடனே என்னென்னா, அந்த வழக்கு நடக்கும்போது அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தார். எனக்கு ஏற்கனவே பழக்கம், கலைஞரையும் ஸ்டாலின்லாம் அப்துல் கலாம்கிட்ட நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் இருக்குது. அவர் வந்து இப்போ வேண்டாமே, சந்திக்க வேண்டாமே இருந்தபோது 2 பேரையும் அழைச்சிட்டு போனது உண்மை. இது ஜெயலலிதா ஆட்சி நேரத்தில். அப்துல் கலாம் நான் இங்கே டெல்லிக்கு போகிறவங்க நான் கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு
அப்போது அந்த வழக்குக்கு போனால் என்னை கூப்பிட்டு வந்து அவர் நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நதிநீர் இணைப்புக்குன்னு சிறப்பு விருந்தே கொடுத்தார் ராஷ்டிரபதி பவனில். புரியுதா? இப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதில் தீர்ப்பு எனக்கு கிடைச்சது. நதிநீர் இணைக்கலாம், வடபுறம் வெள்ளம் இருக்குது, இந்தியாவின் வடபுலத்தில் வெள்ளம் இருக்குது, தெற்கே தக்கணப்பிட பூமிக்கு தெற்கே தமிழ்நாடு அந்த இடங்களில் வறட்சி அதிகமாக இருக்குது. சமப்படுத்துகிறாப்புல நம்ம நதிநீர்களை இணைக்கலாம், கங்கையை வந்து குமரி கொண்டு வரலாம் மகாநதியோடு சேர்த்து அன்னு. இதுதான் என்னுடைய, அது விரிவாக சொல்ல முடியாது. சொன்ன உடனே என்னாச்சுன்னா 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னார். நான் என்னாச்சு, தீர்ப்பு வந்த உடனே தீர்ப்பினுடைய சுருக்கம் தமிழில் எழுதியும் தீர்ப்புடைய நகலை ஜெராக்ஸ் எடுத்தும் ஒரு கடிதம் எழுதியும் அவர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். ரஜினிக்கு ஒரு சாதாரண ரஜினி அரசியலுக்கு வர்றார், அந்த பேப்பரே அவர் பார்க்கலங்க. தெரியும், நதிநீர் இணைப்புன்னு மேலே அனுப்ப தங்களுடைய தனிப்பட்ட பார்வைக்குன்னு. பிறகு என்ன ஆர்வம் இருக்கும்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் அனுப்புகிறேன் கடிதத்தோட, அது பார்க்கவே இல்லையே. 1 கோடி ரூபா அறிவிச்சார் இல்லையா, அந்த நேரத்தில் அனுப்புகிறேன். இது எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய உதவியாளர் அத்தனை பேருக்கு தெரியும், போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை பற்றி ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ என்ன, ஏன்னா அவரை பொறுத்தவரைங்க அவர் படம் ஓடணுங்க. ரெண்டாவது அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணலை, யாருக்கும் அவர் வந்து கெடுதலோ யாருக்கு மேலேயும் ஒரு கோபதாபம் வர்றாப்புல ஒன்றும் பேசுறது, அவர் வேலை உண்டு, அவர் பாட்டுன்னு இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் அரசியலுக்கு வர்றாப்புல இருந்தால் வெளிப்படையாக வரணும். பின்னணியில் பாஜக இருக்கு அப்படின்றாங்க ரஜினி, சீமான். சீமானும் பாஜக எப்படிங்க ஒட்ட முடியும் சொல்லுங்க? விஜய் வருகையை வந்து சமாளிக்கணும். இல்லை, நான் கேட்குறேங்க, இது கேள்வி கைப்பற்றிட்டு. விஜய் வருகையினால சீமான் எப்படி போய் பாஜகவோட ஒட்ட முடியும் சொல்லுங்க? நாம் தமிழர் வந்து நிறைய பேர் சாதிக்க போறாங்கன்ற நெருக்கடிங்க. பல பேர் பறிஞ்சு போறாங்க, தன்னை தற்காத்துக்கிடணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் 2-3 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சில செய்திகள்லாம் வரும். 2-3 மாதத்தில் ஒரு சில செய்திகளும் ஈழ பிரச்சனை சம்பந்தமான செய்திகள் பற்றி வரும். உங்களை அண்ணன் நெடுமாறனே சொல்லலாம், நானே பத்திரிகையாளர் கூட்டி சொல்லலாம். எப்போ வரப்போறாருன்றீங்களா? அதை பற்றி வரலாம் சார் செய்தி. அப்போ வந்த பிறகு எல்லாமே கத்திரிக்காய், முத்துன கத்திரிக்காய் எல்லாமே 4 காஞ்ச கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு வந்துடும், அப்போ பேசுங்க. இப்போது நான் கேட்குற ஒரே கேள்வி, இப்போ சீமான், பாரதிய ஜனதா கட்சி, திமுக, இந்த 3லையும் எதை ஆதரிப்பார் ரஜினிகாந்த்? உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். 3லையும் அவர் லெக் வச்சிருக்காரு இல்லையா, காலை வச்சிருக்காரு இல்லையா, யார் ஆதரிப்பார்? சீமான் ஆதரிப்பார். அவருக்கு வந்து மாநில அரசாங்கிட்ட ஏதாவது சரி முட்டிக்கிட வேண்டாம், மோதிக்கிட வேண்டாம், நம்ம சினிமாவில் நடிக்கிறோம், இங்கே சென்னையில் தங்கியிருக்கோம், கர்நாடகாவிலேருந்து சென்னையில் தங்கிக்கிறோம். அது மத்திய அரசு ஏற்கனவே அவர் இந்து பக்தி சிமயமலையெல்லாம் போகிறாரு, இந்து மதத்துடைய அந்த நாட்டம், அந்த பிடிப்பு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியோட அவர் நல்ல பழக்கம், மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் புறந்தள்ளிட்டு சீமான் ஆதரிப்பாரா? நான் கேட்குற கேள்வி நியாயம் தானே? எந்த பிரயோஜனம் இல்லைன்றீங்க அந்த சந்திப்பு? எந்த சந்திப்பு இல்லை. அவருக்கு சீமான் கொண்டா இன்றைக்கி சந்திச்சாரும் இப்போ நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பொருளாகிப்போச்சு, அவ்வளோதான். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சேபிக்க முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க, காங்கிரஸ் பேசியிருக்காங்க. ஆனாலும் கூட விஜய் நோக்கி யாரும் வர மாட்டாங்களே, தயங்குறாங்களே. நான் உங்ககிட்ட போன பேட்டில் சொன்னேன், காலம் வரும், காலம் மாறும். எப்படி மதிமுக வந்து 2001 21 சீட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு பிடிச்சிட்டு ஓனாங்களோ, அதே மாதிரி நான் மாநாட்டுக்கு வர்றேன் நான் வைகோ சொன்னார்லே, திருச்சி மாநாட்டுக்கு 2006 சட்டமன்ற தேர்தலில் அங்கே வராமல் அன்னைக்கு ட்ரெயின் ஏற அன்னைக்கு, ராக்போர்ட் ஏற அன்னைக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு போகிறாரு. இத்தனைக்கு அந்த அம்மா 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க, வேலூர் ஜெயிலில். ஒரு 24-30 மணி நேரத்தில் கூட்டணி 40 சீட்டுக்கும் எல்லாம் பேசி முடிச்சிருக்க முடியுமா? எது நடக்குங்க இதெல்லாம்? உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? நமக்கு யார்கிட்ட கண்ணியம் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, வெளியே பேசுறது பேசுவாங்க, எது வேணால் நடக்க. மக்கள் நல கூட்டணி என்னாச்சு? வைகோ நான் தான் அறிமுகம் பேச வச்சேன், திமுக கலைஞர்கிட்ட பேச வச்சேன். இவர் அந்த 2006 போயிட்டார் இல்லையா, 2006 போயிட்டார் இல்லையா, அதுக்கு பிறகு அவர் சந்திக்கலாம், அந்த திருச்சிக்கு வார. அதுக்கு பிறகு நான் பேச வைக்கிறேன், யார்கிட்ட? கலைஞர்கிட்ட பேச வைக்கிறேன். 2000 சட்டமன்ற தேர்தல் 16 நடந்ததில்ல, அது அப்போ நடக்கும்போது இவர் சொல்கிறாரு 9 வருஷம் ஆச்சு அண்ணு வைகோ சொல்கிறாரு கலைஞர்கிட்ட. ஆமாம் 9 வருஷம் ஆச்சுங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் வாங்க வைகோ, நான் ராதாவோட ஸ்டாலினையும் தமிழரசையும் என் பேரன் திருமணம் வாங்க, பத்திரிக்கை திருமண அழைப்பில் கொடுத்துருப்புறேன்
நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு அவர் வீட்டுக்கு போனோம். யார் வீட்டுக்கு? அண்ணா நகரில் வைகோ வீட்டுக்கு. ஸ்டாலின், நான், தமிழரசு. அப்போ வைகோன்னு சொன்னார், புதிய அத்தியாயம் படைப்போம் திமுகவுடன்னாரு. பிறகு கல்யாணத்துக்கு வந்து தமிழரசுடைய பையன் கல்யாணத்துக்கு அந்த பேர் என்ன, நடிகர் அருள்நிதி பேசிட்டு போனார். பிறகு முரசொலிமாரனுடைய அம்மா, அப்போ முரசொலி சொல்லுவாங்க, அவங்க இறந்ததுக்கும் வந்தார். வந்து கலைஞரோட 1 மணி நேரம் இருந்தார். ஒரு இப்போ கூட்டணிக்கு வைகோ வந்துட்டார், திமுக கூட்டணிக்கு அன்னு பேசப்பட்டது. எப்போ 2016 எலெக்ஷனாக, சட்டமன்றத்தில் 2016 தானே பேசப்பட்டது. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் வைகோ ஃபோன் பண்ணுறாரு, ஏங்க நான் திமுக கூட்டத்தில் இருக்க முடியாதுங்க, நாங்கள் தனியாக போகிறோங்க அனுப்பினேன். என்னடா அப்போ நம்ம தானே பேச வச்சோம் கலைஞர்கிட்ட, இப்படி திடீர்னு போகிறாரு. அதுலேருந்து எங்கிட்ட கலைஞர் கோவப்பட்டார். இப்போ வெட்டிட்டு போகலையா? கலைஞர் இவர் வைகோ எக்ஸ்பீரியன்ஸாக 3 இருக்கே, 2001, 2006, 2016. அதான் நான் அன்னைக்கே உங்களுக்கு பொடி வச்சு பேசினேன் இல்லையா? விஜய மனசில் வச்சு தான் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பேசுகிறாங்க. எங்களுக்கும் ஆட்சி மேலே பங்கு வேணும், எங்களுக்கும் ஆசை இருக்குது அன்னு இவங்களே சிறுத்தைகளே சொன்னாங்களே. முதலமைச்சர் ஆசை எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லையா? என்ன காரணம் சார்? மடிச்சு வச்சிருக்காங்க சார். மடிச்சு வச்சுட்டு எப்போ திறப்பாங்க? அது அவங்களுக்குள்ள தெரியும். நானா விடுதலை சிறுத்தை தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு நானா தலைவர். விஜயோட தொடர்புல ராகுல் காந்தி இருக்கிறார், பார்த்துட்டார். இப்படி இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இதெல்லாம் காரணம் என்ன, விஜய் வந்துட்டாரு. சாரி அதான் வைகோ கடைசியில் 1 மாதத்தில் வெட்டிட்டு போல, திரும்ப அதையே கேட்குறீங்க. ஓட பேட்டியிலும் சொன்னேன் சார், நீ காலமே 2025 தான் சார், மே மாதம் பாருங்க சார் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு. இப்படி சொன்ன பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, நாங்கள் அலைகிறோமா விஜயை பார்த்துட்டு, ஆட்சியில் பங்கணும் நாங்கள் வரப்போகிறோமா. சரி, அப்புறம் திராவிட கட்சியில் ஏன் நேற்று இப்படி திண்டுக்கல்லில் பேசியிருக்காரு நான் கேட்குறேன் சார். இவர் அலைஞ்சாருன்னு சொன்னாங்களா சார்? அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கூட்டணி இல்லாமல் கூட்டம், அதுக்கு எதுக்கு போய் இதுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறாங்களா? இதே கம்யூனிஸ்ட்கள் வந்து திமுகவை பகவனிக்க கூடாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், கூட்டணியில் இருக்கோம், நாளைக்கு தேர்தலில் நினைச்சாங்களா இல்லையா? போன தேர்தலில் இப்போ பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இது காரணம்னா இதெல்லாம் பலவித விஷயங்கள் இருக்கு, இன்பிட்வீன் லைன் பல விஷயங்கள். திருமாவளவன் என்ன சொல்றாரு, விஜய் சொல்றது வந்து விழாக்கால ஆஃபர் போல இருக்கு, அவரை நம்பி ஏங்க இதே அதாங்க திருமாவளவன் என்னங்க சொன்ன, 27ஆம் தேதி பேசுகிற பேச்சுக்கு மறுநாள் காலையில் அருமையாக பேசியுள்ளார், ட்வீட் போடலையா? ஈவினிங் மாற்றிட்டு போய் 2 பக்கம் அறிக்கை இல்லையா? ஆளுங்கட்சி திமுகவுடைய இது ப்ரெஷரு எது நடக்குது சார்? இதே திருமாவளவனுக்கு திமுக வைகோவும் இருந்தவங்க தான் சார். மக்கள் நல கூட்டணிக்கு எத்தனை நாள் வெட்டிட்டு போனாங்க? தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி வெட்டிட்டு போகலையா? அதுக்கு என்ன விஜயகாந்தையும் கூட்டு வச்சுட்டு என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி அதில் நடந்தது என்ன, பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் யாருக்கா தெரியுமா? 2001 வைகோ வெட்டிட்டு போன பின்னாடி நடந்த விஷயங்கள், அது மாதிரி 2006 பின்னாடி நடந்த விஷயங்கள், ஈசிஆர் பக்கத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசப்பட்டது இல்லை. ஈசிஆரில் இவர் சந்திச்சார், அவர் சந்திச்சார், வந்ததா இல்லை? ஜூனியர் உடன்ல வந்ததா இல்லையா? 2006 வந்ததா இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், எதுவும் நடக்கலாம், இப்போ வெயிட் பண்ணு. இந்தியா கூட்டணி உருவாக்குனதே நாங்கள் ஏங்க திமுக விட்டு சார்? இந்தியா கூட்டணி வந்து நாளைக்கு விஜய் கூட இருக்கலாம் சார். நான் தான் இவ்வளவு வழக்கமாக சொல்லி திரும்ப நீங்கள் பேசுனா எப்படி? அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்கணும்னு நீங்கள் இருக்கீங்களா? இல்லை கேட்குறேன். பல பத்திரிகையாளர் திமுகவுக்கு முட்டு கொடுக்காங்க. அதே மாதிரி ஜெகதீஷ் அந்த முட்டு கொடுக்கல ஒரு ஆளா? நான் இவ்வளவு பட்டவர்த்தமாக சொல்லிட்டேன், இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டேன். தேர்தலில் வந்து எப்பவும் வந்து மாறலாம், அது கூட்டணி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருந்தா எப்படியா? நான் தான் சொல்லிட்டேன் சார், வெயிட் பண்ணுங்க சார். 2026 தேர்தல், 2025 365 நாள் இருக்கு, எதுவும் நடக்கலாம். சரி, டிசம்பர் 6 புத்தக வெளியீடு அம்பேத்கர் நினைவு போது அப்போ வந்து விஜயும் திரும்ப ஒரே மேடையில் பங்கேற்பாங்கன்னு செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ வந்து திரும்ப பங்கேற்பாரான்ற ஒரு டவுட். அது தெரியலங்க, அதெல்லாம் நமக்கு அது பங்கேற்காங்க இல்லையா, கூட்டணி வருமா வராதா இதுதான் கேள்வி. அதுபடி எது வேணா நடக்கும், முட்டல் மோதல் நடக்கும், பிறகு திருந்திக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஆனா விஜயை நம்பி யாரும் வரமாட்டாங்கன்னு திரும்ப அழுத்தமா சொல்றாங்க. யாரு? விஜய் நம்பி அப்படிதான் சொல்லுவாங்க சார். அப்புறம் அப்படி சார் சொல்லுங்க, விஜயை நம்பி வரமாட்டாங்கன்னு சொன்னா அதுலயே ஒரு பதட்டம் இருக்கு சார். விட்டு அதுலயே பதட்டம் இருக்கு, நம்பி வரமாட்டாங்க. நீ எதுக்கு சொல்ற? நீ சொல்லாமே இருக்கலாமே, பயம் இல்லைன்னா அதை எதுக்கு நீ விளக்கம் சொல்லிட்டு இருக்க? இப்போ விஜய் நோக்கி தான் வரணும்னு அவசியம் இல்லை, அது அதிமுக நோக்கி கூட போகலாம்ல. நீங்க ஏன் விஜய்னு விஜய்க்கே நினைச்சிட்டு இருக்கீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி போறதா இருந்தால் அதிமுக நோக்கி கூட போகலாம்ல. இப்போ அரசியல் வியாபாரம், அரசியலே வியாபாரம். திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லியிருந்தார், இல்லை அரசியலே வியாபாரம்.
அவர் இவ்வளோ கோடி கேட்குறாங்க, இவ்வளோ உலக தள்ளிட்டார். நாங்கள் வியாபாரம். இப்போ வந்து விளைச்சல் நிலத்தில் தான் நெல் இருக்கான்னு வியாபாரி வந்து கேட்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலையும் அங்கே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சசிகலாவை சேர்க்கணும், தினகரன் சேர்க்கணும், ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கணும் அன்னு ஒரு குரூப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்க ஆட்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஒற்றுமையாக்கணும், அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும், வெட்டல முடியும். இப்போது திருநெல்வேலியில் பிரச்சனை, நேற்று மதுரையில் பிரச்சனை, இப்படி எல்லா இடங்களும் 2 குழுவாக சத்தம் போட்டு சேர்களை எடுத்து உதைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இப்படி மாதிரி ஒரு ஆட்கள் தான் அந்த கட்சியை ஒரு டேக் பண்ணி உருவகம் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் அந்த அளவு ஒரு ஆளுமையாக இல்லை. 20% இல்லை ஆளுமை இல்லை. 2வது அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. கொரோனா நேரத்தில் நல்லா பண்ணியிருக்கிறார், யாரும் குறை சொல்லலை. அவர் ஆட்சி காலத்தில் நல்லா பண்ணியிருக்கார். இப்படி அவரை மீறி மூத்த அண்ணனாக கட்சிக்காரங்க இருக்காங்க, தாண்டி இருக்காங்க. அதை எப்படி அவர் சமாளித்து கொண்டு போக போகிறாரு? யாருக்கு ஒரு தொகுதியில் 2 குரூப்பாக இருக்கிறாங்க, யாருக்கு சீட்டு கொடுப்பாரு? இப்படிலாம் பல சிக்கல் இருக்குது. அதிமுக இப்போ விஜய்னா அவர் ஒரு டேக் அந்த லகான் கையில் வச்சிருக்காரு. நான் ஏன் கேட்குறேன்னா, திரும்ப சொன்னப்போ கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்தை அதிமுக சொல்லியிருக்கணும், அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்ல லகான் இருக்கு. 2வது இதெல்லாம் நினைச்சு தான் விழுப்புரம் மாநாட்டில் விஜய் வந்து நாங்கள் அதிகமாக பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட எங்களோட தோழமையாக இருந்தவர்கள் எத்தனை சீட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கூட்டணி மந்திரி சொல்லி இடம் கொடுப்போம். அங்கிறது தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி வெளிப்படையாக சொல்லியிருக்கு. இன்னும் விஜய் வந்து கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இன்னும் விஜய் வந்து பணிகள் இப்போ வந்து அவருடைய ரசிகர் மன்றங்கள்லாம் ஒன்று சேர்த்து கிளைக்கலங்கள் ஆக்குறாங்க. இன்னும் களத்துக்கு அவர் வரல, மாநாடோடு சரி. அவர் படத்தில் இருக்கார். களத்துக்கு வந்து இப்போ சும்மா பேருக்கு ஒரு அறிக்கைகள் கொடுத்துட்ருக்காங்க. அவர் ஜனவரி தை மாதம் பிறகு களத்துக்கு வருவார். களத்துக்கு வந்த உடனே யாரை சந்திக்கிறாரு, தன் கட்சியில் யாரை சேர்க்க போகிறாரு எல்லாமே ஜனவரி தை மாதத்துக்கு பிறகு தெரியும். அப்போ தான் எல்லாரும் வர்றாங்க. இன்னாரும் வர்றாங்களா, இன்னாரெல்லாம் விஜயோட இணைவார்னு எதிர்பார்க்கலையே. திமுக இருந்த அது எந்த ஒரு வருவாங்க பாருங்க. விஜய் தனிமைப்படுத்தப்படுவார், யாருமே அவர்கிட்ட இல்லைங்க. இதெல்லாம் பதட்டத்தில் பேசுறது சார். விஜய் வந்ததுனால பதட்டத்தில் பேசுகிறாங்க சார். அவர் என்ன யார்ட்டா போய் உதவி பண்ணணும்னு கேட்டாரா? நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் என்ன மாநாடு நடத்தினா, இவங்கெல்லாம் என்ன அதிமுக திமுக என்ன மாநாடு நடத்துவாங்க? மாவட்ட செயலாளர் சொல்லுவாங்க, இல்லை அமைச்சர், அந்த அமைச்சராக இருந்தால் சொல்லுவாங்க, ஏப்பா உங்கள் மாவட்டத்துலேருந்து ஒரு 100 பஸ் வரணும், அதுக்கு 100 பஸ்ஸுக்கு வாடகை கொடுத்துரு, டீசல் போட்டுரு, வந்தவங்க செலவு, சாப்பாடு செலவு ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா, 1000 ரூபா 2 நாள்லாம். அப்புறம் இந்த மது கொடுக்காங்க இல்லையா, இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்தா விஜய்க்கு வந்து அப்படி யாருமே வரலையே. இத்தனைக்கு தென் மாவட்டம் கடும் மழை. அதை மீறி நான் ஒரு போனதில் பதிவு பண்ணேன். 4500 வெஹிக்கிள் காலையில் 6 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு வெஹிக்கிள் வந்துருச்சு. இவ்வளவு வந்திருக்கு இயற்கையாக வந்து. இது கூட்டின கூட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்கிறாங்க தோழமை கட்சிகள். இதெல்லாம் கவனிக்கிறதுனால தான் பாலகிருஷ்ணன், இல்லைன்னா அவங்க வந்து என்ன, ஸ்டாலின் வருத்தப்படலாம், திமுக வருத்தப்படலாம், நம்ம இப்படிலாம் வந்து பேசினா தப்பாக போகும்னு தைரியமாக பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இல்லை, இதெல்லாம் கவனிக்கணும். சரி, உங்கள் கணக்குப்படி திமுகவில் கூட்டணி கட்சிகள் போனாலும் அதிமுக போக மாட்டாங்க, விஜய்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா அதிமுகவுலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் அங்கே ஒற்றுமை வேணும், அது வேணும், இவங்களுக்குள்ள நெருக்கடி, எல்லா இடத்துலையும் ரகல கூட்டங்கள். இதுக்கு தான் கூட்டம் போட்டாங்க. எதுக்கு? பலப்படுத்திருந்தா மாவட்ட வாரியாக கூட்டம் போட்டாங்க. திருநெல்வேலியில் தகராறு, மதுரையில் தகராறு, தஞ்சாவூரில் தகராறு, இப்படியே எல்லா மாவட்டத்தில் தகராறு இருக்குது. சரி, அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியமா? இல்லை, நிச்சயமா. நானே ட்வீட் போட்டேன் அன்றைக்கி. யாரோ பிரியனும் தினமலர் எழுதினோன்னா முதல் ட்வீட் ஏன் ட்வீட் தான் பார்த்தீங்களா? அது எந்த காலமும் இல்லை. பிரியன் சொல்லியிருந்தார், என்னுடைய நண்பர் தான். நான் போட்ட அவரோட மனசு வருத்தப்படலாம். பழைய நண்பர் பிரியன் 80 சீட்டு துணை முதல்வர்னு போட்டிருக்காரு. இது கனவுல பார்த்துருப்பாரு. ஆமாம், அதை வச்சு தான் தினமலர். நான் உடனே ட்வீட் பண்ண தப்பான செய்தி. பிறகு அது அவரோட விரிவான அறிக்கை முறையாக வந்ததா இல்லையா? விஜய் வந்து துணை அமைச்சர் கூட தயாரா இல்லை, முதலமைச்சர் மட்டும்தான். ஆமாம், ஆட்சி அமைக்கணும் தானே சார் அவங்க கட்சி துவக்கி இருக்கிறாங்க. நான் வரமாட்டேன், வரேன்னு சொன்னவர் ஓடி போயிட்டார் ரஜினி. இவர் தைரியமாக வந்திருக்காருல ஒரு இளைஞர், 50 வயசுக்காரரு.
புரிஞ்சுக்கணும், அதில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் விஜயே டின் பண்ணுறாப்புல இந்த ஊடகங்கள் பேசிட்டு இருந்தான்னு அர்த்தம். திமுகவுக்கு முட்டு கொடுத்து இந்த ஊடகங்கள் என்ன செய்ய போகுது தெரியும் கேட்குறேன். இந்த ஊடகங்களோ இந்த நெறியாளர்களோ முட்டு கொடுத்துட்டு என்ன செய்ய பண்ணி தம்பி நீங்கள் திமுக ஆதரவாளா? சரி, கௌதம் அதானியுடனான சந்திப்பு பற்றி வந்து முதலமைச்சரை விளக்கணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி பற்றி முதலமைச்சரை கேட்கிற கோபம், அதுக்கெல்லாம் பதில் வேலை இல்லை, டெய்லி அறிக்கை விடுவார். பார்த்தேன் கௌதம் அதானி மேல் நீ அறிக்கை விட்ட. அவர் வந்து ஜூனியர் உள்ள அட்டப்படம் போட்டான். மருமகனை சந்தித்தார், இவரை சந்தித்தார், 4 மணி நேரம் சென்னையில் இருந்தார், இவங்களை சந்திக்கத்தான் வந்தாருன்னா அப்புறம் எதுக்கு சந்திக்க வந்தார்? நீங்கள் தலைமைச் செயலகத்தில் சந்திக்கலாம்ல. அப்போ தொழில் அமைச்சர் யார்? அவரை சந்திச்சிருக்கலாம்ல. அவரை சந்திக்காமல் மருமகனையும் மற்றவங்களையும் சந்தித்தாங்கல்ல. ஏன் சந்தித்தாங்க? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் தாண்டி ஏன் சந்தித்தாங்க? நான் கேட்குறேன், நியாயம் தானே? ராமதாஸ் அது கேள்வி கேட்டார், நியாயமான கேள்வி. நான் சொல்கிறேங்க, ராமதாஸ் ஒரு அரசியல் தலைவர். எல்லாமே ராமதாஸ் சொன்னதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது, மாறுபடுவோம். ஆனால் ஒரு கேள்வி ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஓரளவு மூத்தவர், வயசில் மூத்தவர் கேட்குறாருன்னா அவருக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லையா? அவர் ஒரு அரசியல் கட்சி. நான் சொல்கிறேன், நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, மைனாரிட்டி அரசாங்கம்னு ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா? நீங்கள் துணை முதலமைச்சர் ஆனீங்க இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவில் தான் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆனீங்க. சொல்கிறது விளங்குதா? பிறகு கலைஞருடைய பூத உடல் அடக்கம் பண்ணணும். அந்த வழக்கை வந்து ராம்தாஸ் சொல்லி தானே வாபஸ் வாங்கினாங்க இல்லைன்னா அன்னைக்கு சார் ஒரு வழக்கு பெண்டிங்காக இருந்தால் இல்லை சார், அது வந்து வித்ரா பண்ணணும்ல. வித்ரா பண்ண தானே மேலும் நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியும். ஒரு இதை குறித்து ஒரு மனு இருக்குது சார், ஏற்கனவே மெரினா இது விஷயமா ஒரு மனு இருக்குது சார். அந்த மனு போட்டோம் பாலு, வழக்கறிஞர் பாலு சார் பட்டேன். அவர் உடனே ராமதாஸ் அதை வாபஸ் வாங்கினா தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும். நான் வழக்கறிஞர், எனக்கு தெரியும். ஏன்னா வெறும் தீர்ப்பு மட்டும் சொல்ல முடியாது. அந்த குலுவாட்டி ரமேஷா அவர் தான் நீதிபதி கொடுத்தார். நான் அப்போது ராமதாஸ் பெருந்தன்மையாக வாபஸ் வாங்கினார் இல்லையா? அது ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தடையாக இருந்தது. பிறகு உங்களுக்கு தெரியும், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். 2001 நான் வைகோ விட்டு திமுகவுக்கு சேர்றேன் இல்லையா? அப்போது ஒரு கருத்து இதே ஸ்டாலின் சொல்கிறார். எங்கள் அத்தை, அதாவது முரசொலிமாறனுடைய அம்மாவா இல்லை சொர்ணத்துடைய அம்மாவா யாருன்னு தெரியல, கலைஞருடைய சகோதரிகள். எந்த காலத்துலேயும் 2001 நான் பக்கத்தில் இருக்கேன், இது மறந்துருக்கலாம். எந்த காலத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம விட்டுறக்கூடாது, நம்மோட வச்சுக்கணும் அன்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தைன்னு ஏதோ ஒன்று வார்த்தை சொன்னார். கேட்குறேன், அவ்வளவு மானசீகமாக சொன்னவரே இப்போது மாறுபட கருத்து என்ன? இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன். எனக்கு எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோவில்பட்டின்னு தெரியும் இல்லையா? எனக்கு கலைஞர் வந்து கோவில்பட்டி தொகுதியில் 2011 நிற்கணும்னு சொல்கிறார். வேறு யாருமே நல்ல வேட்பாளர் இல்லை திமுகவுக்கு நல்ல வேட்பாளர் இல்லை. அப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு, ராமதாஸ் விரும்புகிறாரு, அவரை நம்ம சங்கடப்படுத்திக்கூடாது, கோவில்பட்டி தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்போம், நம்மளோட கூட்டணியில் அவங்க இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது அதுக்கு முன்னாடி ராமதாஸுடைய ஆதரவில் துணை முதல்வர் ஆட்சி இருக்குது, காங்கிரஸ் ராமதாஸ். அன்றைக்கி நான் நிற்கக்கூடாதுன்னே அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சின்னமே கிடையாது, கொடிக்கம்பம் கிடையாது, கிளை கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை கோவில்பட்டி கொடுத்தாங்க. எனக்கும் கிடைக்கக்கூடாது, ராமதாஸையும் தென் மாவட்டத்தில் நிற்கிற ஒரு தொகுதியை கொடுக்காப்புல இருக்கணும். அவர் விரும்புகிறார், தென் மாவட்டத்தில் ஒரு நிற்கணும்னு ஒரு தொகுதியை விரும்புகிறார். இது கொடுத்தது யார்? ஸ்டாலின் தானே. கலைஞர் என்னை கோவில்பட்டி நிற்க சொன்னார் 2011. அங்கே மாம்பழம் சின்னத்துக்கு என்ன தெரியும்? மாம்பழம் சின்னமே தெரியாது, பாட்டாளி மக்கள் அமைப்பே தெரியாது. இப்படி உதாரணம் சொல்கிறேன். அவங்க அத்தை சொன்னது ஒரு சொன்னார் 2001. இப்போ மறந்துருக்கலாம். நானே கேட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டத்தில் விட்டுறக்கூடாது. பிறகு கூட்டணி சேர்ந்த பிறகு மைனாரிட்டி அரசாங்கம்னு ஜெயலலிதா சொன்ன போதெல்லாம் காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவோடு தான் நீங்கள் துணை முதலமைச்சரானீங்க. பிறகு கலைஞர் இறந்த பிறகு அந்த வழக்கை உடனே ஏன்னா உடனே புதைக்கணும் இல்லையா? நாள் தள்ள முடியாது. உடனே அவர் பெருந்தன்மை வாபஸ் வாங்கினார். கோவில்பட்டி தொகுதியை தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை திண்டுக்கல் கேட்டாங்க.
திண்டுக்கல் கொடுக்காம பெரியசாமி திண்டுக்கல் கொடுக்க முடியாது அண்ணோடனே கோவில்பட்டி தொகுதி கலைஞர் எனக்கு எப்படியா கொடுக்கணும். என்கிட்ட ஒரு தடவை கலைஞர்னு சொன்னார், நான் ஒன்றுமே செய்யலப்பா, உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், போகிறதுக்குள்ளே செஞ்சுட்டு போவேன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளி கொடுத்துட்டு போவேன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது 2011 என்னைய நிற்க கலைஞர் விரும்பினார். ஏன் நான் இன்றைக்கி தூத்துக்குடி பெரியசாமி இப்போ இறந்துட்டார், KKSR நான் நிற்கக்கூடாது அந்த வட்டாரத்தில், நின்னா நான் என்னுடைய வளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு பாதிக்கும் அண்ணன் அவங்க பேச்சே ஸ்டாலின் கேட்டார். அதே மாதிரி எனக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது, தென் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாகணும். இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருந்த ஸ்டாலின் சொன்னார்ல, அன்னைக்கு பாட்டாளி கட்சி மேலே அவ்வளோ ஈர்ப்பு என்ன காரணம்? இதெல்லாம் உண்மை நடந்தது, என் தாயேரியே சொல்கிறேன். 2010 எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு நெருக்கமாக இருந்துட்டு இன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? விசிகாவை சாந்தப்படுத்துறதுக்கு ஸ்டாலின் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படி இப்போ சாந்தப்படுத்துறதுக்கா வேற ஏதாவது பேசியிருக்கலாம்ல. சரி, பொன்முடி இப்போ ஏன் சொல்லணும்? நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அழைப்போம், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இறந்தாங்க இல்லையா, அப்புறம் செய்தியாக வந்துருச்சு. அப்படி ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாதுல்ல, ஒரு பொறுப்புல துணை பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாதுல்ல, அப்படின்னா மாற்று அறிக்கை தான் கொடுக்கணும். அதுக்கு இப்படி பேசக்கூடாதுல்ல, இப்படி பேசக்கூடாது இல்ல. விசிகா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றது இல்ல விஜய்கிட்ட போகுமோன்ற ஒரு ஐயப்பாடு திமுக. இந்த நேரத்தில் ராமதாஸ் விமர்சிச்சா அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு திட்டமிட்டு அதே ராமதாஸ் விஜய் கூட போகலாம், ராமதாஸ் போகலாம், விசிகா வரலைன்னா எப்படி வேணா நடக்கலாம்ல. இது சைக்கிள் தானே சார், ஹெல்ப் சைக்கிள் தானே சார், பெட்ரோல் தானே சார். அன்புமணிக்கு முதலமைச்சர் ஆசை இருக்கே, அது வேற இல்லை. விஜய் கூட வந்தா கூட்டணி சர்க்கார் அமைச்சரவை. அன்புமணி சொல்றாரு, எங்கள் அப்பாவுக்கு 86 வயசாயிடுச்சு, மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா எங்கள் தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன், இதே ராமதாஸ் மேலே எவ்வளோ பிடிப்பாக ஸ்டாலின் இருந்தார். இப்போது ஒரு புரிதல் இல்லாமல் பேசிட்டாரா, அறிதல் இல்லாமல் பேசிட்டாரா, இல்லை இது பேசுகிறது சரிதானான்னு ஒரு முதலமைச்சருங்கிற நிலையில் இப்படி பேசலாமா? இப்போ கலைஞர் தான் இப்படி பேசுவாரா? வேறு மாதிரி கிண்டலாக பேசிடுவார், ஏகடியமாக பேசுவார். ராமதாஸுக்கு என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அவருக்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும் அண்ணா, அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. வேலையே இல்லையே, அந்த அவர் எவ்வளோ தூரம் வேலையை வச்சு தானே ஜெயிச்சு வந்து அவர் ஆதரவில் நீங்கள் இருந்தீங்க. ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனீங்க இல்லையா. பாட்டாளி மக்கள் வச்சு கூட்டணி வேணும்னு MR பன்னீர்செல்வத்தை நீங்கள் போய் பார்க்க சொல்லலையா. சரி, இன்னொன்று சொல்கிறேன், அன்புமணியுடைய பெண் திருமணம் தானே, ஒரு மகள் திருமணம் தானே இங்கே நடந்தது. கலைஞர் முடியாமல் இயலாமல் இருந்த நேரத்தில் ஏன் அந்த திருமணத்துக்கு போனார்? ஒரு 6-7 வருஷம் இருக்குமா இந்த போனாரில் ஞாபகம் இருக்கா? வருவாரா வரமாட்டாரா அன்னு ஒரு அவ்வளவு முடியாத நேரத்தில் போயிட்டு வந்தாரா இல்லையா இங்கே ஈசிஆரில்? அப்புறம் இதெல்லாம் என்ன அப்போ மட்டும் ராமதாஸ் நிச்சாரா? இப்போ விசிகா தான் தேவை, பாமக தேவையில்லை, அதனால பாமக பேசுறது தப்பு இல்லை. சரி, விசிகே தேவை என்ன? நீங்கள் தொடர்ந்து இனிமேல் பாட்டாளி மக்களோட எங்களுக்கு கூட்டே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதிமுக மாதிரி அதை புறந்தள்ளிடுவீங்களா? அப்படி சொல்லுங்கள், எங்களுக்கு வேண்டாம், பாட்டாளி மக்களுக்கே வேண்டாம் அன்னு புறந்தள்ளுங்க. இதே திருமாவளவனை என்னென்ன அவர் பெங்களூர் தொகுதியில் ராஜினாமா பண்ணலையா? திமுக கூட்டில் ஜெயிச்சார்ல, எம்எல்ஏவை ஜெயிச்சார் இல்லையா? ஏன் ராஜினாமா பண்ணணும்? திமுகவுக்கு அவருக்கும் ஒரு சில நெருக்கடி வந்தது. கலைஞர் காலத்தில் ராஜினாமா பண்ணார், ஞாபகம் இருக்கா? எம்எல்ஏ இருந்தால் ஜெயிச்சார் தெரியுமா? ஃபஸ்ட்டையும் ராஜினாமா பண்ணார் இல்லையா? அதனால் இவங்க கலைஞருக்குள்ள அந்த பக்குவம், அந்த மென்மை இல்லை. இப்போ நான் சொல்கிற ஒரே கேள்வி கேட்குறேன், இன்றைக்கி திமுக என்ன நடக்குது? கலைஞர் காலத்தோடு நாங்கள் கலைஞரோடய இருப்போம், எல்லாத்தையும் நான் கலைஞர் ஆளுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் போய் பாரியா சண்முகநாதனே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் நான் கலைஞர் பார்த்துட்ருக்கேன், அவரையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் பார்க்காம இல்லையே அன்னு. சண்முகநாதன் இறந்துட்டார். இப்போ நான் அதிகமாக பேசுகிறேன். அப்போது கலைஞரை பார்க்க வர மாட்டாங்க. கோபாலபுரத்துக்கு போனால் 4 மணி 5 மணிக்கு போனான்னா நாங்கள் ஒரு 6-7 பேர் தான் இருப்போம். துரைமுருகன் வருவார், ஆற்காடு வீராசாமி பையன் வர்றது நின்றுட்டார். அப்படி இருக்கும்போது நான் இருந்தால் எப்படி ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அங்கே போய் பார்த்துட்டு வருவேன் கோபாலபுரத்தில். அப்போது சொல்லுவாங்க வேடிக்கையாக, இப்போ கலைஞர் பார்க்க வர மாட்டாங்கய்யா, தளபதி இதை ஸ்டாலின் தான் போய் பார்ப்பாங்கய்யா அன்னு படத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னப்பா, அவர் ஸ்டாலினை பார்க்குறது இல்லை, உதயநிதியை தான் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் அங்கே நடக்கிற அரசியல். இந்த அரசியலில் என்ன ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை பார்க்கணும்? இதுக்கு மத்தியில் சொல்கிறேன் வைகோ எத்தனை இடம் திமுக கூட்டு வந்து வெட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்போம்லாம் என்னையை பயன்படுத்தினாங்களே அறிக்கை கொடுக்க.
ஒரு அமைச்சர் ஒரு நாள் விமானத்தில் மதுரைக்கு போகிறேன். ஒரு நாள் விமானத்தில் மதுரை ஒரு அமைச்சர், தென் மாவட்ட அமைச்சர், அவர் சொல்கிறாரு, அண்ணே உங்களையெல்லாம் விட்டது தப்பு. இப்போ வந்து அவர் சொல்கிறார், நேருகிட்ட சொல்லியிருக்கிறாராம், நேரு என்கிட்ட சொல்லலை, நேருகிட்ட சொல்லியிருக்காராம், நம்மளை நம்பி வைகோ வந்துட்டாரு, அவர் பையனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு ஸ்டாலின் சொல்கிறார். உங்களை நம்பி நான் வந்தேன் இல்லையா? வைகோ ஈழத்தை திட்டும்போது முள்ளி வாய்க்காலை திட்டும்போது நான் தானே ஒரு முட்டு கொடுத்தேன். ஜெயலலிதா வழக்கை நான் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது மாதிரி கனிமொழி கிட்டையும் சொன்னேன். நன்றி இல்லாமல் கனிமொழி அன்றைக்கி பேசுனது, அன்றைக்கி 91 தனிப்பட்ட வாழ்க்கையை நான் தானே அந்த அம்மையாருக்கு அன்றைக்கி தீர்வு கண்டு கொடுத்தேன். அதெல்லாம் சொல்லி காட்டாதான் தெரியும் நான் யாருன்னு. எதுவும் சொல்லக்கூடாது. இந்த திமுக காரங்களுக்கு வரலாறு தெரியாது, இன்றைக்குள்ள வரலாறு தெரியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு நள்ளிரவு கைதி நேரத்தை அந்த சீடியை எடுத்துகிட்டு போனால் சன் டிவியில் வந்திருக்காது. மறுநாளே மனித உரிமை கமிஷன் 50,000 பேர், இப்படி பல விஷயங்கள் பட்டியலிடலாம். அப்படின்னா நான் உங்களை நம்பி தான் வந்தேன். இனி ஒவ்வொருடையும் எவ்வளோ அசிங்கம் பண்ணார் ஸ்டாலின். கலைஞர் ஆதரவில் நான் இருந்தேன், ரொம்ப அசிங்கம் பண்ணார் ஸ்டாலின். இப்போ வைகோ உங்களை எப்படியெல்லாம் பேசுகிறார், அவருக்கு என்னங்க தெரியும்? சிலோன் பிரச்சனை பாருங்க, ஈழம்னு சொல்ல தெரியாதுங்க, கால் தூசிக்கு சமானம் அண்ணா பேசுகிறார் இல்லையா? அவர் நல்லவராயிட்டார். இப்போ நான் உங்களுக்காக உங்களோட வந்து இந்த ஐநா சபை இந்த விஷயங்கள்லாம் கவனித்தேன். நான் வந்து உங்களுக்கு நான் நம்பி வரல. இவங்ககிட்ட அங்கேயே இப்போ வாங்கிட்டு தான் இப்போ கை கட்டிட்டு நல்லதாக போச்சு, எனக்கு நல்லதாக போச்சு. நம்மளை விடுதலை ஆனேன், எனக்கு ஒரு நிம்மதி. இல்லைன்னா அறிவாளத்தை உட்காந்து சேரில் உட்காந்து இப்படியே உட்காந்துருக்கணும், படிக்க முடியாது, செய்ய முடியாது. இப்போ எவ்வளோ விஷயங்கள் நான் பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி பேச முடியுமா திமுக இருந்துட்டு? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நல்ல வேலை, நிம்மதியாக மனிதனாக இருக்கிறேன். நான் சொல்கிற கருத்துன்னா, வைகோ நம்மளை நம்பி வந்துட்டாராம், அப்புறம் நான் உங்களை நம்பி வரலையா? உங்களை வந்து எவ்வளவு பண்ணி செஞ்ச, எத்தனை கூட்டணி முடிச்சுட்டு போனார், எத்தனை முடிச்சுட்டு போனார். இதே 2011 வைகோ வந்து சேர் வைக்கும்போது அப்போ ஸ்டாலினுக்கு பிடிக்கலை, என்னை கிண்டல் பண்ணார். இந்த மக்கள் நல கூட்டணி முடிச்சுட்டு போகிறாள் கலைஞர்கிட்ட பேச வச்சு இல்லையா, அன்றைக்கி பேச வச்சுட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு இந்த முறை வைகோ பேச வச்சேன் அன்னு கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் பேசுகிறீங்களா அன்னு கூட சொன்னேன். இல்லை நான் பிறகு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதை அவர் விரும்பலை. இத்தனைக்கும் கலைஞரை பேச வச்சுட்டு இவருக்கு சொல்லி ஆகணும். வீட்டில் போய் சென்டாப் ரோட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன். அவர் 6 மணிக்கு 5 மணிக்கு கலைஞர் பேசுகிறாரு இவருடைய வீட்டுக்கு. அப்போது ஜெயலலிதா ஆட்சி. நான் போய் இந்த மாதிரிங்க தலைவர்கிட்ட பேச வச்சேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடணும், தகவல் சொல்லிட்டு போகணும். இத்தனைக்கும் நான் பொறுப்பாக தகவல் சொல்லிட்டு வரேன். அப்போது வந்து வைகோ பிடிக்கலை, இப்போ வைகோ பிடிக்குது. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து முள்ளி வாய்க்கால் ஜெயலலிதா வழக்கு மாறணும், நள்ளிரவு கைதி நேரத்தில் மனித உரிமை கமிஷன் அது இதுன்னு போகணும், இப்படியெல்லாம் பல விஷயங்களை பார்க்கணும். தூக்கி பயன்படுத்தி தூக்கி போட்டாங்க. ஆக இவங்க தூக்கி போடுறேன், நான் அசால்ட்டை இவங்க பார்க்குறாங்க. சார் நீங்கள் எதுக்கு அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் திமுகலா, திமுக பத்திரிகையாளரா? நாட்டில் பல பேர் திமுகவில் பத்திரிக்கையாளர் ஊடகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஏற்க முட்டு கொடுக்காங்க. அதனால் என்ன ஆதாயம் இருக்குது எனக்கு தெரியலை. இந்த பத்திரிக்கையில் ஒரு செய்தி கொடுத்தா திமுக வருத்தப்படணும் போட மாட்டேங்காங்க. யார்? 4 ஏடில் வார ஏடு வந்து ஏதாவது சொன்னால் நம்ம பேட்டியை எடுப்பாங்க, போட மாட்டாங்க, திமுக திட்டிருப்பேன்னு. அது மாதிரி இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, யூடியூப்னு ஒரு பெய்டு யூடியூப் ஒரு சில எல்லாமே நான் சொல்ல, ஒரு சிலர் அது கண்டறியணும். அப்படிப்பட்ட ஆள்கள் வந்து புறந்தள்ளணும் தமிழ்நாட்டிலேருந்து. நீங்கள் வந்து நடுநிலையாக தானே பண்ணணும் பத்திரிக்கையாளரை, அதான் கேட்குறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ராமதாஸை வந்து நீங்கள் எவ்வளோ தான் எதிரியாக இருக்கட்டும், வேலை இல்லைன்னு சொல்லலாமா? அவர் வயசு என்ன? ராமதாஸ் வயசு என்ன? 86 இல்லையா? சொல்லலாமா? எனக்கும் அவருக்கு மாற்றுக்கருத்து உண்டு, ராமதாஸுக்கும் எனக்கும் மாற்றுக்கருத்து உண்டு. அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து மூத்த தலைவர்கள் யார்? நம்பர் 1 நல்லகண்ணு, அதுக்கடுத்து குமரியனந்தன் நெடுமாறன், HV கண்டே, அதுக்கு அடுத்து ராமதாஸ் தான் வருவார். ஒரு 4-5 பேர் தான் மூத்த தலைவர்கள். அந்த கண்ணியத்தை கொடுக்கணும் இல்லையா? அன்றைக்கி நெடுமாறனை கையோட கூட்டு போனதெல்லாம் பார்த்தேன். இத்தனைக்கு எங்களுக்கும் அந்த நாங்கள் ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கும்போது பிடிக்காது, இலங்கை பிரச்சனைக்கு அவர் பிடிக்காது. அவர் நல்லகண்ணு நிகழ்ச்சிக்காக ஒரு முதலமைச்சர் அழைக்க போயிருக்காரு. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது அழைக்க தான் போகணும், ஃபோனில் பேச முடியாது, முறையாக அழைக்கணும். அதுக்காக நெடுமாறன் போனார், அவர் கூப்பிட்டு போகிறார். அதே பண்போடு இதை ராமதாஸ் அணுக வேண்டிதானே? சொல்கிறது வழங்குதா? இதில் வந்து முதலமைச்சருங்கிற ஒரு இதில் இருக்கீங்க, ஒரு பதவியில் இருக்கீங்க, ஒரு கட்சி தலைவருங்கிற பதவியில் இருக்கீங்க. திமுக கட்சி தலைவர், முதலமைச்சர் 2 பொறுப்பில் இருக்கீங்க. எளிதாக கடந்து போயிட முடியாது, எளிதாக பேசிட்டு
என்கிறது வார்த்தைகளில் கவனம் வேணும். அதே மாதிரி யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் படிக்காதங்க. அது பண்ணி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, இப்போ அவரும் அவர் பையனும் மற்றவங்க எழுதி கொடுக்குறதா படிக்கிறாங்களே, எழுதி படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு படிங்க. நான் சொல்கிறது வழங்குதா? எங்களுக்கு மென்னன் மேட்டர் ஓரளவு எந்த வயசுனாலும் 52 வருஷம் அரசியல் இருந்திருக்கும், எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல் எது வேணால் ரைட்டு. பிரபாகரனை எம்ஜிஆர் ஜட்டியோட பாண்டிப்பியார் ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு ட்வீட் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த ஐடியில் இருக்காங்க. 82 ஜே அன்பழகன் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர். அவர் என்கிட்ட சொல்லி பெயில் போட சொன்னார், கலைஞர் சொல்லி. அப்போது ஆர்டி சீதாவதி மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் டிஆர் பாலு வராரு. அவங்க அப்பா ஜெயராமன் பகுதி செயலாளர், தீநேர் பகுதி செயலாளர். இப்படி போடுறாங்க சார் ட்வீட்டு. மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகனா 82. இவங்க இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டு இந்த ஐடியை வச்சுட்டு அங்கே திமுக இருக்குது. என்ன செய்ய? தலையெழுத்து. விதியே விதியே தமிழ் சாதியன் பாரதி பாட்டு தான் நினைவுக்கு வருது. நன்றி சார், உங்களோட நேரம் இருக்கிறேன்.